வணக்கம். தமிழக அரசியலில் நொடிக்கொடி ஒரு பரபரப்பான சூழ்நிலைகள்லாம் மாறிட்டே இருக்குது அரசியலில். இப்போ உள்ள அரசியல் சூழ்நிலையை காட்டிலும் அந்த கால அரசியல் எப்படி இருந்தது, அதுவும் சிவாஜி கணேசன் அரசியல் காலம் எப்படி இருந்துங்கிறத இந்த வீடியோவில் முழுமையாக பார்க்கலாம். உள்ளே வாங்க. நடிகர் திலகம் சிவாஜி கணேசன் தமிழ் திரையுலகில் ஒலித்த ஒரு மந்திர சொல் சொல்லலாம். இந்த மந்திர சொல் எப்படி அரசியலில் நுழைந்தது, பின் எப்படி அரசியலிருந்து விலகியது அப்படிங்கிறது பல கேள்விகள்லாம் முன்வைக்கப்பட்டிருக்கு. எனக்கு எப்படின்னா, பொதுவாக இப்போ உள்ள அரசியலை பார்க்கும்போது சிவாஜி கணேசன் அரசியலை பார்க்கணுன்னு ஆசை. அதாவது சிவாஜி கணேசன் அரசியல் கட்சி தொடங்கும் போது நல்லா சின்ன பையன். 1989 88 அந்த கட்சியை தொடங்குறாரு. 89 தேர்தலில் நிற்கிறாரு. சரியா? அந்த டைம்லாம் நம்ம ஒரு சின்ன பையனாக தான் நம்ம இருந்திருக்கோம். ஒரு 5ஆம் கிளாஸ் படிக்கிற பையன் மாதிரி தான். 5ஆம் கிளாஸ் கூட 5ஆம் கிளாஸ் படிக்கிற பையன் மாதிரி தான் நம்ம. ஸோ அந்த காலகட்டத்தில் அரசியல் நமக்கு தெரியாது. இப்போ உள்ள அரசியல் காலகட்டம் நமக்கு நல்லாவே தெரியும். ஆனால் இப்போ உள்ள அரசியல் காலகட்டத்தில் நடந்த நிகழ்வுகள், சில விஷயங்கள், தற்போது அரசியல் சூழ்நிலை பார்க்கும்போது சிவாஜி கணேசன் அரசியல் எப்படி இருந்தது, அவர் ஏன் தோல்வி தழுவினார், எதுக்கு அவரை எல்லாருமே தோத்துட்டேன்னு சொல்கிறாங்க, சிவாஜி அரசியல் தோத்தது அப்படிங்க ஏன் சொல்கிறாங்க அப்படிங்கலாம் தெரிஞ்சுக்கணும் ஒரு ஆவல். இதுக்காண்டி என்ன பண்ணோம்னா, நிறைய இணையதளங்களில் புக்கில் தேடும்போது பல சுவாரஸ்யமான தகவல்லாம் கிடைச்சிது. அந்த தகவலின் அடிப்படையில் சில விஷயங்களை உங்கள்கிட்ட பகிர்வதில் எனக்கு கொஞ்சம் சந்தோஷம். பேனக்காரனுக்கு ஒரு சந்தோஷம் தான். ஏன்னா பழைய வரலாறு எப்போவுமே நமக்கு வரலாறு தான் இருக்கும். அதில் என்னென்ன விஷயங்கள் இருந்தது, எதனால் அவங்க கட்சியை டிஸ்குவாலிஃபை பண்ணிட்டு வெளியே போனாங்க, இப்போ கட்சியை எதுக்கு அவங்க வேண்டான்னு சொன்னாங்க, இதெல்லாம் அலசி ஆராய்ந்து பார்க்க வேண்டிய ஒரு விஷயமாக தான் பார்க்கப்படுது. அந்த வகையில் சிவாஜி கணேசன் எப்போது அரசியலுக்கு வந்தார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் அவர்கள் 88 காலகட்டத்தில் 87 காலத்தில் உயிரிழக்கும் போது, டிசம்பர் மாதம் உயிரிழக்கும் போது, 24 உயிரிழக்கும் போது பல்வேறு அரசியல் பிரளயம் ஏற்பட்டது அந்த காலகட்டத்தில். அது 88. ஸோ அந்த டயத்தில் புதிய அமைச்சரவையெல்லாம் அமைச்சரவையோட பதவி இருக்குது. மக்கள் அதிருப்தியாக வராங்க. திமுக தேர்தலுக்கு தயாராகுது. அந்த மாதிரி ஒரு டயத்தில் தான் ஜெயலலிதா அதிமுகவில் பிரிஞ்சிருக்காங்க. அவங்க தனி அணியாக 89 தேர்தலில் போட்டியிட தயாராகிட்டாங்க. அதே மாதிரி ஜானகி அணியும் தேர்தலில் போட்டியிட தயாராகிட்டு, இந்த 2 பேர் மலைகளுக்கு இடையில் திமுகவும் 2 வரையும் அதிமுக பிரிஞ்சனால இந்த முறை வெற்றி பெற்றே தீர வேண்டுங்கிறது திமுகவும் மும்முரமாக இறங்கி களத்தை இறங்கிட்டாங்க. இப்படிப்பட்ட சூழ்நிலை அதிமுக கூட்டணி சம்மந்தமான விவரத்தில் காங்கிரஸ்லேருந்து அதிருப்தி ஏற்பட்டு பெறுகிறார் சிவாஜி கணேசன். புதிய கட்சி தொடங்குவதற்கான ஐடியாக்களும் கொடுக்கப்படுது. அந்த காலகட்டத்தில் எம்ஜிஆர் இருந்த சில பேர் சிவாஜியிடம் பேசுகிறாங்க, நீங்கள் தனி கட்சி தொடங்குங்க, எம்ஜிஆர் அளவுக்கு உங்களுக்கும் ஈக்குவலான பவர் இருக்குது, நீங்கள் தொடங்கலாம், இதுதான் சரியான நேரம் அப்படின்னு சிவாஜியை தூண்டி விடுறாங்க. ஸோ சிவாஜி கணேசன் பல விஷயமாக யோசிக்கிறார். ஏன்னா அவர் காங்கிரஸில் பாரம்பரியமான காங்கிரஸ் கட்சியில் இருக்கிறாரு. காங்கிரஸ் கட்சி ஜெயலலிதாவோட கூட்டணி அமைக்க விரும்புறதுனால அவர் விரும்பலை. அதனால் வெளியில் வந்துடணுங்க ஒருத்தரில் சிவாஜி கணேசன் முடிவு செய்கிறாரு. ஒரு கட்டத்தில் சரிப்பா கட்சி தொடங்குவோம் அப்படிங்கிற மாதிரி சிவாஜி கணேசனும் முடிவு செய்கிறாரு. அந்த காலகட்டம் எப்போதும் பார்த்திங்கன்னா 1988 பிப்ரவரி 10 பிப்ரவரி 10 சிவாஜி கணேசன் ஒரு கட்சியை தொடங்கணும்னு முடிவு பண்ணுறாரு. கட்சிக்கு என்ன பேர் வைக்கலாம் அப்படிங்கிற மாதிரியும் பல விஷயங்கள் பேசப்படுது. கடைசியாக தமிழக முன்னேற்ற முன்னணி தமிழக முன்னேற்ற முன்னணி அப்படின்னு ஒரு கட்சி ஆரம்பிக்கிறாரு. சிவப்பு கலரில் ஒரு கொடியை அறிவிக்கிறார். இப்போது சிவப்பு கலர் கொடி, அந்த கொடியை அறிவிக்கிறார். வெள்ளை உள்ளவரும் இந்த கொடியை அவர் தொண்டர்கள் மத்தியில் ஒரு அறிமுகப்படுத்துகிறார். ரைட்டா? பார்த்தீங்கன்னா கூட்டம் கூட்டம் நம்ம நினைக்கிறோம் சிவாஜி கணேசன் கூட்டமே இல்லை, அதனால் தோல்வி தள்ளிட்டாரு, வெளியே போயிட்டார், அவருக்கு ஆதரவே இல்லைன்னு நினச்சோம். ஆனால் உண்மை அது கிடையாதுங்க. சிவாஜி கணேசனுக்கு மகத்தான எம்ஜிஆருக்கு ஈக்குவலாக ஒரு மகத்தான ஒரு கூட்டம் அந்த டயத்தில் கூடிச்சின்னு சொல்லுவேன். ஏன்னா சிவாஜி கணேசன் அரசியல் அறிவிப்பு வெளியிட்ட உடனே அவர் வீட்டு முன்னால் அவ்வளோ கூட்டம் கூடிச்சு. அவர் எங்கெல்லாம் போகிறாரோ அங்கெல்லாம் கூட்டம் கூடிச்சு. திருமண விழா வந்தாலும் சரி, சின்ன பள்ளிக்கூடத்தில் எந்த ஒரு நிகழ்வாக இருந்தாலும் சிவாஜி கணேசன் செல்கிற இடமெல்லாம் மக்கள் வெள்ளமாக தாங்க காட்சி அளிச்சதுன்னு சொல்லுவேன். அதுமாதிரி கட்சியோட முதல் அறிவிப்பு கூட்டத்திலையும் பார்த்திங்கன்னா அவ்வளோ பெரிய கூட்டம் இருந்தது. திருவண்ணாமலையில் நடந்த ஒரு கூட்டத்தில் கூட பயங்கரமான ஒரு கூட்டம். சிவாஜிக்கு காருக்கு பின்னாலேயும் ஒரு கூட்டம், ஸ்டேஜ் பக்கத்துலேயும் கூட்டம் சொல்லி நிறைய இருக்கும்போது சிவாஜி கணேசன் ஒரு தகவல் தகவல் வெளியாச்சு. அது என்னென்னா, நான் கூட படித்து தான் தெரிஞ்சுக்கிட்டேன். அதில் என்ன சொல்லியிருக்காருன்னா, சிவாஜி கூட ஒரு பதிவு பண்ணியிருக்காரு. சிவாஜி கணேசன் திருவண்ணாமலையில் ஒரு ஹோட்டலில் தங்கியிருந்த போது அந்த மீட்டிங் போகிறதுக்கு கொஞ்சம் நேரத்துக்கு முன்னால் அங்கே பெருங்கூட்டம் கூட்டி போச்சான். அப்போ சிவாஜி கணேசன் வழி பார்த்துட்டு, இப்போ கூட பிளாக்காக இருக்கப்பா, நான் எப்படிப்பா அந்த மீட்டிங் போக முடியும், அதனால் அண்ணன் எங்கேயும் போயிட மாட்டேன், அண்ணன் ஸ்டேஜில் தான் இருப்பேன், வேறு எங்கேயும் போக மாட்டேன், அங்கே என்னை பாருங்கள், இப்போ நீங்கள் கலைஞ்சு போங்க அப்படின்னு
சிவாஜி கணேசன் அங்கே ஒளிப்பதிக்கு மூலம் அங்கே பதிவு பண்ணுறார். கூட்டம் கலைஞ்சு போயிருங்க, நான் பேச வேண்டிய இடத்துக்கு போங்க, ஹோட்டல் மேலாம் கூடாதீங்க, போக்குவரத்து கலைஞ்சு பண்ணாதீங்க, சிவாஜி கணேசன் அங்கே அறிவிக்க தொண்டர்கள்லாம் கட்டுப்பட்டு அங்கோடி போய் அந்த மீட்டிங்கு போகிறாங்க. அதுக்கப்புறம் சிவாஜி கணேசன் அந்த மீட்டிங் போய் பேசுகிறாரு. உற்சாகமாக வரவேற்பு சொல்லலாம். அந்த மிகப்பெரிய ஒரு கூட்டம். அந்த கூட்டம் இதுன்னு சொல்கிறாங்க. நீங்கள் நெட்டில் சர்ச் பண்ணி பாருங்கள். திருவண்ணாமலையில் சிவாஜி கணேசன் பேசின கூட்டத்தில் எவ்வளோ கூட்டம் வந்தாங்கன்னு. அதுமாதிரி சிவாஜி எந்த நிகழ்ச்சியில் பங்கேற்றாலும் எவ்வளோ கூட்டம் வந்தாங்கிறதையும் நெட்டில் பல இடங்கள் சர்ச் பண்ணி பாருங்கள். பழைய ஆட்கள் நிறைய எழுதியிருக்காங்க. நிறைய படங்களும் புகைப்படங்களும் வீடியோஸும் கிடக்குது. பார்த்து தெரிஞ்சுக்கிடுங்க. ஏன்னா பழைய அரசியலில் தெரிஞ்சுக்கிட்டா தான் புதிய அரசியலில் பயணிக்க முடியும். அட் மீன்ஸ் நான் என்ன சொல்லேன், பழைய அரசியலை தெரிஞ்சுக்கிட்டா தான் அரசியல் அனுபவங்கள் எல்லாத்துக்கும் கிடைக்கும். எளிய அரசியல் அனுபவங்கள் எல்லாத்துக்கும் கிடைக்கும். எளிய அரசியல் தானே நம்மளுடைய தாரக மந்திரம். அதனால் எளிய அரசியல் எல்லாம் தெரிஞ்சுக்கிடுங்க. எல்லோரும் தெரிஞ்சுக்க நல்ல விஷயம் தானே. அதனால் அந்த சிவாஜி கணேசன் அந்த கூடிய கூட்டம் ஒரு பிரமாண்டமான கூட்டமாக அமைஞ்சது. ரொம்ப ஹாப்பி ஆகிட்டார் சிவாஜி கணேசன். இவ்வளோ கூட்டம் இருக்கா, ரைட், ஓகே அப்படின்னு வரும்போது ஒரு தயாரிப்பாளர் கேட்குறாரு, நல்ல பூஜை போட்டிங்க படத்துக்கு அப்படின்னு சிரிச்சிட்டே சொன்னாரா, படத்துக்கு பூஜை போடனா, சரி சந்தோஷம் அப்படின்னு அவருக்கு அது ஒரு ஸ்டைலில் சிரிச்சிட்டு சொன்னாரா, எல்லாம் நம்ம பிள்ளைகளை நம்பி தான் கிளங்கியிருக்கேன், வழக்கம் போல் பிள்ளைங்க காப்பாற்றுவாங்க அப்படின்னு ஒரு வார்த்தை சொல்லிட்டு போயிரு. ஏன்னா அவர் எப்போதுமே தொண்டர்களையும் சரி ரசிகர்களையும் சொல்கிறான், பிள்ளைங்க எங்கள் வார்த்தை யூஸ் பண்ணாராம், பிள்ளைங்க காப்பாற்றுவாங்க அப்படின்னு அவர் சொல்லிட்டு போயிருக்காரு. பிள்ளைங்க காப்பாற்றுறாங்களா அப்படின்னு அடுத்த கேள்வி அடுத்த சாப்டரில் தான் ஆரம்பிக்குது. அந்த சாப்டரை இதுலையும் பார்த்துருவோம், ஒன்றும் பிரச்சனை கிடையாது, ஏன்னா ஒரே வீடியோ போடுவோம். அதுக்கப்புறம் என்ன ஆகிப்போது, கூட்டணி நிலவரம் அப்படின்னு நிறைய விஷயங்கள் பேசப்படுது. அந்த பரபரப்பான சூழ்நிலை எம்ஜிஆர் மறைவுக்கு பிறகு ஆட்சி பிடிக்கணுங்க எண்ணத்தில் திமுக ரொம்ப மும்முரமாக இறங்குறாங்க. ஜெயலலிதா தனியாக ஒரு அமைப்பை உருவாக்கி காங்கிரஸ் கூட்டி வராங்க. ஜெயலலிதாவுக்கு ஒதுக்கப்பட்ட சின்னம் சேவல் நினைக்கிறேன். அந்த மாக்கு ஜானகி தனிப்படியாக போடுவாங்க. இப்போ சிவாஜி கணேசன் கட்சி தொடங்கியாச்சு. யாருடன் கூட்டணி அப்படிங்கிற முதல்ல வரும்போது சிவாஜி கணேசன் பேச்சுவார்த்தை நடத்தப்படுது. சிவாஜி கணேசன் ஏற்கனவே ஜெயலலிதாவோட பெரிய அளவில் அண்டர்ஸ்டாண்டிங் இல்லை. ஜெயலலிதாவை அவங்களுக்கு பிடிக்கல. ஸோ அதனால தான் காங்கிரஸ் கட்சியிலேருந்து வெளியே வந்தார். ஸோ அதனால் என்ன பண்ணிட்டார், ஜானகி அணியுடன் நம்ம கூட்டணி அமைக்கணும், ஜானகி அணியுடன் அணிந்து போகணும் அப்படிங்கும்போது ஆரம்ப இறப்பெல்லாம் வற்பத்தினால நட்பை ஏற்று ஜானகி அணியுடன் அணியும்பதற்கு முடிவு செஞ்சார். ஜானகி அணியோட கூட்டணி 2 கட்சிகளும் இணைகிறாங்க. இரட்டைப்புறா கொடுக்குறாங்க, ஒரு ஏணி கொடுக்குறாங்க. இரட்டைப்புறா ஏணி நினைக்கிறேன், இரட்டைப்புறா ஏணி 2 சின்னங்கள் கொடுக்குறாங்க. தேர்தல் காலத்துக்கு போயிட்டாங்க. மகத்தான ஒரு கூட்டம். எங்கே போனாலும் தேர்தல் பிரச்சார கூட்டத்தில் சிவாஜி கணேசனுக்கு அப்படி ஒரு கூட்டம், மகத்தான கூட்டம். மக்கள்லாம் எதிர்ச்சியாக இருக்காங்க. பார்த்த உடனே இவருக்கும் ஒயிட் நம்ம ஜெயிக்கிறோம் அப்படிங்கிற மாதிரி மனசிலாயிட்டு திருவையாறு தொகுதியில் தஞ்சாவூர் மாவட்டத்தில் இருக்கிற திருவையாறு தொகுதியில் சிவாஜி கணேசன் களமான்கிறார். அவர் எதிர்த்து திமுக சார்பில் துரை சந்திரசேகர் இப்போ கூட எம்எல்ஏ தான் இருக்கார். துரை சந்திரசேகர் முதல் ஒரு இளைஞர் அப்போ போட்டியிட்டார். இப்போ கூட எம்எல்ஏ தான் அவர் இருக்கார். சரியா, நான் பார்த்துருக்கேன் சட்டசபையில். இப்போ இதில் பார்த்தேன் அவர் எம்எல்ஏ இருக்கிறத. அவர் தான் முதல் சிவாஜி கணேசன் எதிர்த்து நின்றுருக்கார். அந்த தேர்தலில் மக்கத்தான கூட்டத்து மத்தியில் ஓட்டுகள்லாம் பிரியுது, நிறைய ஓட்டுகள் பிரியுது. ஜெயலலிதா அந்த தேர்தலில் சேவல் சின்னத்திலிருந்து 27 இடங்களில் ஜெயிக்கிறாங்க. ஜெயலலிதா கூட்டணி ஒரு 27 இடங்களில் ஜெயலலிதா ஜெயிக்கிறாங்க. ஜானகி குரூப்பு 2 இடத்துல மட்டும் தான் ஜெயிக்கிறாங்க. அதுவும் சிவாஜி கணேசன் கூட்டணியில் உள்ள எந்த வேட்பாளரும் வெற்றி பெறவில்லை. அதுதான் ஒரு ஹைலைட்டாக பார்க்க வேண்டிய விஷயம். சிவாஜி கணேசன் போட்டியிட்ட எந்த தொகுதியிலுமே அவங்க ஜெயிக்கல. சிவாஜி கணேசன் தோற்று போகிறாரு. சிவாஜி கணேசன் திருவாரூர் தொகுதியில் சுமார் 10,000 ஓட்டு வித்தியாசத்தில் தோற்று போகிறாரு. பெரிய அளவு வித்தியாசம் கிடையாது. 10,000 ஓட்டு வித்தியாசத்தில் சிவாஜி கணேசன் தோற்று போகிறாரு. இது சிவாஜி கணேசனுக்கு ஒரு மிகப்பெரிய அடியாக பார்க்கப்படுது. தோல்வி நமக்கு தோல்வியா அப்படின்னு அவர் யோசிக்கிறார். ஏன்னா மிகப்பெரிய வெற்றி எதிர்பார்த்து இவ்வளோ பெரிய கூட்டம் வந்துச்சு, நமக்கு வெற்றி பெற்றிருப்போமே அப்படின்னு அவர் நினச்ச காலகட்டத்தில் அவர் ஆசையில் மண்ணு தான் சொல்லணும். அந்த அளவில் ரொம்ப உணர்ச்சி பிளம்ப அவர் காட்சியளித்தார், நம்ம தோத்துட்டோமா அப்படின்னு. ஆனால் அரசியலில் அதுக்கு பிறகு நடந்தது மிக சுவாரஸ்யமான விஷயம். அடுத்தடுத்த நிகழ்வுகள் கட்சியுடைய நிர்வாகிகள் மேஜர் சுந்தரராஜன், வி.கே. ராமசாமி எல்லாருமே ரிசைன் பண்ணுறாங்க. அதனால் சிவாஜி கணேசன் கட்சியை கலைப்பதுன்னு முடிவு செய்கிறார். ஒரு திடீர் முடிவு எடுக்கிறார், கட்சியை கலைச்சலாம், ரைட், ஓகே, இனிமேல் நம்ம கட்சியே வேண்டாம் அப்படிங்கிறதுல சிவாஜி கணேசன் முடிவெடுத்து அந்த கட்சியை கலைப்பதற்கான முன்னெடுக்கிறார். என்ன காரணம் அப்படின்னா, நமக்கு ஓட்டு வழியில் தோத்துட்டோம் அப்படின்னு முதல் தேர்தலில் இந்த முடிவு எடுக்கிறார். ஆனால் நான் என்ன சொல்லுவேன்னா, சிவாஜி கணேசன் தேர்தலில் தோற்றா கூட அவரது கட்சி பெற்ற வாக்குகளை நம்ம குறைத்து மதிப்பிட முடியாதுன்னு தான் சொல்வேன். ஏன்னா பல இடங்களில் சிவாஜி கணேசன் கட்சி 2ஆம் இடம் வந்திருந்தது, சில இடங்களில் 3ஆம் இடம் வந்திருந்தது. பலமான ஓட்டுகள் வாங்கியிருந்தாங்க. வித்தியாசம் கூட சொன்னால 10,000 ஓட்டு, 5,000 ஓட்டு, 2,000 ஓட்டு வித்தியாசத்தில் தான் சிவாஜி கணேசன் கட்சி தோல்வி தலைந்தது. ஆனால் இது தோல்வியாக பார்க்க முடியாது. கிட்டத்தட்ட இப்போ முதல் தேர்தலில் விஜயகாந்த் வாங்கிய சதவீதம் போய் தான் அவரும் வாங்கியிருந்தார்.
அதனால் வந்து ஒரு மிகப்பெரிய தோல்வி இது இல்லை என்றாலும் சிவாஜி கணேசன் தொடர்ந்து கட்சி நடத்த விரும்பவில்லை. என்னதான் ஓட்டு சதவீதம் பெற்றாலும், ஓட்டு சதவீதம் வந்தாலும், எனக்கு என் மக்கள் என்னை வந்து என் பிள்ளைகள் என்னை தோற்கடித்து விட்டார்கள் என்று அவர் சொல்லிக்கொண்டு இந்த அரசியல் வந்து விடுவதற்கான முடிவை எடுத்தார். அதை முறையாக அறிவித்தார். அந்த தமிழக முன்னணி கழகம் வந்து அந்த தேர்தலை வந்து பின்வாங்கியதுன்னு சொல்லலாம். வெற்றி தோல்வி அடைஞ்சனால தமிழக முன்னேற்ற முன்னணி வந்து அந்த தேர்தலேருந்து வெளியே வந்துச்சு. சொல்லப்போனால் அந்த சிவாஜி கணேசனோட அரசியல் அத்தியாயம் அதோடு முடிந்து போனது. கிட்டத்தட்ட 1988 பிப்ரவரி 10 ஆரம்பித்தவர் 1989 டிசம்பரோட அந்த கட்சிக்கு முடிவு கட்டிட்டார்னு சொல்லலாம். அதுக்கப்புறம் வந்து கொஞ்ச நாள் ஓய்வில் இருந்தவர் தான் சினிமாவில் நடிக்க தொடங்கினார். இது ஒரு பெரிய அத்தியாயமாக இருந்தது. இதன் பிறகு நடிப்பு உலகில் பரிசுற்ற தொடங்கியவர் அந்த தேர்தலை கவனிக்கலை. அப்புறம் 89க்கு அப்புறம் 91 இடைத்தேர்தல் தேர்தல் நடந்துச்சு. புதுசாக தேர்தல் நடந்துச்சு 91. அந்த தேர்தலில் உங்களுக்கு தெரியும், ஜெயலலிதா வெற்றி பெற்று முதலமைச்சரானாங்க. திமுக எதிர்கட்சி ஆனச்சு. அப்போ 96க்கு அப்புறம் உள்ள அரசியல் மாற்றங்கள் இணைந்து ரஜினிகாந்த் அவர்கள் உள்ளே வந்தார். அப்போ ரஜினிகாந்த் அரசியலுக்கு வருவார்னு கருதப்பட்ட நேரத்தில் சிவாஜி கணேசன் ரஜினிகாந்துக்கு ஒரு அட்வைஸ் கொடுத்தார். அந்த அட்வைஸ் என்ன, அது ரஜினிகாந்த் எந்த அளவுக்கு பாதித்தது, ரஜினிகாந்த் ஏன் அரசியலுக்கு வராமல் போனார், அதற்கு சிவாஜி கொடுத்த ஒரு காரணமா என்ற பல கேள்வி இருக்குது. அதை வந்து அடுத்த பதிவில், இதோட 2வது பகுதியில் நம்ம அரசியலை பேசலாம். இந்த வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு பிடிச்சிருக்கு நம்புகிறேன். ஏன்னா ஒரு நடிகராக சிவாஜி கணேசனால் ஜொலிக்க முடியலை என்றாலும் ஒரு வெற்றியை நோக்கி அவர் பயணிக்க வேண்டிய காலகட்டத்தில் அவர் அரசியலுக்கு மூடுவிழா நடத்திவிட்டார். அதிகமான வாக்கு சதவீதம் பெற்றாலும் கட்சியை கலைச்சிருக்காரு சிவாஜி கணேசன். அதனால் வந்து சிவாஜி கணேசன் தோல்வி அடைஞ்சாருங்கிறது என்னால் ஏற்றுக்கொள்ள முடியாது, யாராலும் ஏற்றுக்கொள்ள முடியாது நான் நினைக்கிறேன். ஏன்னா அந்த அளவுக்கு வாக்கு சதவீதம் வாங்கினவர் தான். ஒரு அடுத்த தேர்தல்னா கூட பிற லெவலில் ஓரளவுக்கு வந்திருக்கலாமோன்னு தோணுது. இருந்தாலும் அவர் முடிவு அவர் சார்ந்த விஷயமா இருந்தாலும் ரசிகர்களால் ஏற்றுக்கொள்ளப்பட்ட ஒரு முடிவாக இருந்தது. ஏன்னா தொடர்ந்து நடிகர் சினிமாவில் நடிக்க தொடங்கிட்டார். ரஜினிகாந்த் சம்மந்தமாக என்ன சொன்னாருங்கிறத அவங்க எப்படி சொல்லியிருக்கோம். அதை அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். தொடர்ந்து அரசியல் பேசுவோம். நான் உங்கள் பேனக்காரன்.